அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொகுதி பங்கீடு பிரச்சனையில் ஓரளவுக்கு நெருக்கமாக முடிவுக்கு வர்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் திமுகவில் இன்னும் ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிங்கிற ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படாத சூழ்நிலையில் நெருக்கி இன்றைக்கி அது முடிவாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் திமுகவை விட்டு விசிகாவும் சிபிஎம் விலகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருங்கிணைச்சி அந்த அணியில் தான் இருப்பாங்க. அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிய வருது. இந்த நிலைமையில் ஒரு கருத்து கணிப்பில் ஏஎன்எஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மிக சிறப்பான முறையில் வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக கூட்டணி தான் மிக பெரிய அறுதி பெரும்பான்மையான வெற்றியை பெறும். அந்த கூட்டணி 180 இடங்களில் வெற்றி பெறணும். ஸ்டாலின் அவர்கள் 44.9% எடுத்து மீண்டும் அவரே இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவாருங்கிற ஒரு கருத்து கணிப்பை ஏஎன்எஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்குது. அதே போல் இரண்டாவது இடத்திற்கு 38.5% எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும். விஜய் 9.7% எடுப்பார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும், சீமான் அவர்கள் ஏற்கனவே 8%இருந்து இப்போ 4.8% குறைந்திருக்கிறாரு. எனவே அவருக்கும் எந்த ஒரு இடத்திலும் வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பே இல்லைன்னா அதர்ஸ் 2.1% என்கிற அந்த கருத்து கணிப்பை ஏஎன்எஸ் நிறுவனம் நடத்தியிருக்குது. இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஏஎன்எஸ் நிறுவனம் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை நடத்திய அந்த கருத்து கணிப்பில் தான் இந்த முடிவு வந்திருக்கு. இந்த முடிவு திமுகவுடைய தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குது. இப்படி வந்த நிலையிலையும் திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் 180 இடங்கள் சொல்லியிருக்குது. ஆனால் எங்கள் தலைவரோட இலக்கு 200 தாண்டும், நிச்சயமாக திமுக கூட்டணி 200 இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி உடன்பாடு இன்றைக்கி எட்டியிருக்குது. பீயூஷ் கோயல் அவர்கள் அதிமுக அலுவலகத்திற்கே கூட்டணியை ஒரு உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்துக்கு கூட்டணிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கினதா பத்திரிகையாளர்கள்ட்ட அறிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் இந்த 2026 தேர்தலில் 27 தொகுதிகள் 7 தொகுதிகள் சேர்த்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே சமயம் கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் இப்போது அந்த கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறதுனால இப்போ 18 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க. அமமுக ஏற்கனவே தனிச்சு நின்று 165 இடங்கள் நின்றாங்க. இப்போ இந்த அதிமுக கூட்டணியில் 11 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த வகையில் இதுபோக ஏடிஎம்கே சுமார் 170 இடங்களில் நிற்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்கிறதாகவும், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்க முன் வந்ததாகவும், எங்களுக்கு இது போதாது என்று ஜி.கே. வாசன் அவர்கள் வருத்தமாக செய்தி அனுப்பிச்சிருக்கிறதாகவும் செய்தி வருது. இது இல்லாமல் ஐஜேகே, புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இந்த நிலைமையில் தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் அந்த பாஜக, என்ஆர் காங்கிரஸ், ஏடிஎம்கே கூட்டணி உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் பாண்டிச்சேரியில் இழுபறியாக இழுத்துக்கிட்டு வந்த இன்னொரு கூட்டணி நிலைமை காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு வழியாக காங்கிரஸ் 16 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் 14 இடங்களிலும் போட்டியிடுறதா முடிவாக இருக்கிறாங்க. இந்த 14 இடங்களில் காங்கிரஸுடைய சீட்டில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு சீட்டு ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆக எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் 16, திமுகவோடு சேர்ந்த கூட்டணி கட்சிகள் 14 என 30 உடன்பாடு இருக்குது. அதே பாண்டிச்சேரியில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 30 இடங்களில் தனித்து போட்டியிடுறது ஏற்கனவே அறிவித்தாங்க. தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட எந்த ஒரு கட்சியும் கூட்டணி வராத சூழ்நிலையில் ஒரு சிறிய திருப்பமாக முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தோட பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி
கூட்டணியாக சேர்ந்திருக்கு. அந்த கட்சிக்கு பேர் நேயம் மக்கள் கழகம்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் ஜி நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் இந்த நேயம் மக்கள் கழகம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்திருக்கான்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டு அந்த நேயம் மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கி, ஆக பாண்டிச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் 28 தொகுதிகளும் நேயம் மக்கள் கட்சி 2 தொகுதிகளும் 30 தொகுதிகளும் போட்டியிடுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழ்நாட்டில் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து அதிமுக திமுக இரண்டுக்கும் கடுமையான ஒரு போட்டி இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த வாக்கு வித்தியாசம் திமுக 44.9, அதிமுக 38.5, கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறதுனால பெரும்பாலான தொகுதிகளில் சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்தில் கூட திமுக வந்து தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட இரட்டை இலக்கங்களை தொடர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 9.7% வாக்குகள் பெறுவார்கள் என்ற ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்குது. இதில் ஒரு அதிர்ச்சி செய்தி, சீமான் அவர்கள் வந்து 8% தொட்டு வந்த சீமான் வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் அவருடைய அந்த வாக்கு சதவீதம் குறைந்து சரிந்து 4.8% ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று இந்த ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. சீமான் கட்சி தொண்டர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புலாம் முக்கியம் இல்லை, நாங்கள் பாருங்கள் அடித்து வந்துடுவோண்டு சீமான் கட்சிக்காரங்க சொன்னாலும் எப்படியுமே அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பழைய 8% வரலாம், ஆனால் அதற்கு மேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஆக வரக்கூடிய 2026 தேர்தலில் 3-4 அணிகளாக இருந்தது, இப்போது 5வது அணியாகவும் ஒரு அணி வந்திருக்குது. அதுதான் சசிகலா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு 5வது அணியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆக 5 முனை போட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக எளிய முறையில் சுலபமாக ஈஸியாக அது வெற்றி கொடி நாட்டினுங்கிற மாதிரி பலரும் கருத்துக்களை சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்கு வந்து சேருவதற்கு நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.